என்னுயிர் சன் டிவி நேயர்களுக்கு ரிஷியின் அன்பான வணக்கங்கள். வெல்கம் டு விவேல் கையில் ஒரு கோடி. Are you ready? உடன் வழங்குவோர் டாடா கோல்ட் பிளஸ் அண்ட் தாத்ரி ஹேக்கா பிளஸ் ஹெர்பல் ஆயில். குடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஜாக்கிரதையா அதை தக்க வச்சுக்கலனா வந்த வேகத்திலேயே பிச்சுக்கிட்டு போயிடும். நம்மளுடைய ரோல் ஓவர் கண்டெஸ்டன்ஸ் விஜயகுமார் அண்ட் டில்லி பாய் போன எபிசோட்ல முதல் கேள்வியிலேயே ரொம்ப டென்ஷன் ஆகி 22 லட்சத்தை இழந்துட்டாங்க. சோ 1 கோடியிலிருந்து ஆட ஆரம்பிச்சு இப்போ அவங்க கையில 78 லட்சம் இருக்கு. இத அவங்க எப்படி தக்க வச்சுக்கிறாங்க அப்படிங்கறத பாப்போம். ப்ளீஸ் வெல்கம் டில்லி பாய் அண்ட் விஜயகுமார். விஜயகுமார், நீங்க வந்து போன எபிசோட்ல எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? என்ன சார்? ஆஹா, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? தெரியலையே. ஒரு நாள் ஃபுல்லா நான் ஸ்பெண்ட் பண்ணி கூல் ஆயிருவேன் அப்படின்னு. நேத்து நீங்க பண்ண அந்த கூல் ஸ்டைல் எப்ப பண்ணுங்க? உங்க கையில இப்போ 78 லட்சம் ரூபாய் இருக்கு. 6 கேள்விகளுக்கு நீங்க இன்னும் சரியா பதில் சொல்லணும். ரெடியா? ரெடி. Let's play விவேல் கையில் ஒரு கோடி. Are you ready? உங்களுடைய இரண்டாவது கேள்விக்கான தலைப்புகள் என்னென்ன ஆப்ஷன்ஸ் பார்த்துலாமா? எடை, ஆறுகள். ஆறுகளை பார்க்கலாம். ஷூரா? ஆறுகள் உங்களுடைய தலைப்பு. இதுல இருந்தா கேள்வி கேட்க போறேன். என்னென்ன ஆன்சர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கறத பார்த்துலாமா? கோயம்புத்தூர், தூத்துக்குடி, நாகப்பட்டினம், நாகர்கோவில். உங்களுக்கு முன்னாடி 4 ஆன்சர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல எந்த ஆன்சர் ஆப்ஷன் கரெக்டான பதில்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுல உங்களுடைய அமௌண்ட்டை அடுக்கி வைங்க. சப்போஸ் கரெக்டான பதில் தெரியல, குழப்பமா இருக்கு அப்படின்னா 2 அல்லது 3 ஆன்சர் ஆப்ஷன்ஸ் வரைக்கும் நீங்க உங்களுடைய பணத்தை பிரிச்சு அடுக்கலாம். ஒரு ஆன்சர் ஆப்ஷன் எப்பவுமே ஃப்ரீயா தான் இருக்கணும். ஒவ்வொரு கேள்விக்கும் 60 நொடிகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கரெக்டான பதில்ல நீங்க அடுக்கிற பணம் தான் அடுத்த கேள்விக்கு நீங்க எடுத்துட்டு போக முடியும். இதுக்கு என்ன கேள்விங்கிறத பார்த்தலாமா? பார்க்கலாம். உங்க கண் அங்கேயே இருக்கே, அதனால கேட்டேன். தமிழ்நாட்டின் எந்த நகரம் முற்றிலும் நொய்யல் ஆறால் முன்னாளில் சூழப்பட்டது? 60 நொடிகள். அந்த டைம் ஆரம்பிச்சிருச்சு. 50 seconds more. நாற்பது செகண்ட். அரை நிமிஷம் தான் இருக்கு. நொடிகள் இருக்கு. 15 செகண்ட். என்ன கான்பிடென்ட்டா இருக்கீங்களா? 10 9 8 7 6 5 4 3 2 1 0. 4 ஆன்சர் ஆப்ஷன்ஸ்ல உங்களுடைய 78 லட்சத்தை 3 ஆன்சர் ஆப்ஷன்ஸ்ல பிரிச்சு அடுக்கி இருக்கீங்க. குவிக் சேஞ்ச் அப்படிங்கிற அந்த ஆயுதத்தையும் நீங்க இப்போ பயன்படுத்த முடியாது. சோ உங்க டிராப்பை பார்க்கலாமா? பார்க்கலாம். அப்படியே கூலா வந்து நில்லுங்க. தூத்துக்குடியில இருக்கிற 26 லட்சத்தை வச்சு நீங்க அடுத்த ரவுண்ட் போறீங்களா? இல்ல நாகப்பட்டினம்ல இருக்கிற 38 லட்சத்தை வச்சு நீங்க அடுத்த ரவுண்ட் போறீங்களா? இல்ல நாகர்கோவில்ல இருக்கிற 14 லட்சத்தை வச்சு நீங்க அடுத்த ரவுண்ட் போறீங்களா? இல்ல கோயம்புத்தூர்ல நீங்க பணமே அடுக்காம அது ரைட் ஆன்சரா இருந்து நீங்க அடுத்த ரவுண்ட் போக மாட்டீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுல எந்த அமௌண்ட் டாப், எது டிராப்?
தூத்துக்குடியா தான் இருக்கணும். தூத்துக்குடியா தான் இருக்கணும் அப்படின்னு இப்ப சொல்றீங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி தூத்துக்குடியெல்லாம் இருக்காது அப்படின்னீங்க. இந்த அமௌண்ட் டாப்பா டிராப்பா? கோயம்புத்தூர் தான் கரெக்டான ஆன்சர். இதுல நீங்க எந்த பணமும் அடுக்காததால இப்போ கேமை விட்டு நீங்க போக வேண்டிய ரொம்ப சோகமான ஒரு நிலைமை. போன எபிசோடோட முடிவிலேயே நான் சொன்னேன், பதில் தெரிஞ்சா தைரியமா விளையாடுங்க, பதில் தெரியலன்னா சாமர்த்தியமா விளையாடுங்க அப்படின்னு சொல்லுவேன். விஜயகுமார், தேங்க்ஸ் ஃபார் கமிங். Thank you very much for coming. விஜயகுமாரும் தில்லிபாயும் ரொம்ப பதட்டப்பட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி முதல் 2 கேள்வியிலேயே அவங்களுடைய 1 கோடியை இழந்துட்டாங்க. நீங்க அவங்கள மாதிரி டென்ஷன் ஆகாம எந்த தப்பும் பண்ணாம இந்த கேமை சரியா விளையாடுங்க. சரிங்களா? உங்களுக்கு முன்னாடி 4 SMS ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னா, ஆப்ஷன் ஏ காரைக்கால், ஆப்ஷன் பி மாஹி, ஆப்ஷன் சி யானம், ஆப்ஷன் டி குடகு. இதுக்கான கேள்வி நான் கேட்க மாட்டேன், உங்களுக்கே நல்லா தெரியும். அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க, பதறாத காரியம் செதறாது அப்படின்னு. ஏன்னா பதறி செய்யற காரியம் நம்மளை கடிச்சு கொதறிடும். நம்மளுடைய அடுத்த கண்டஸ்டன்ட் பதறாம இந்த கேம் விளையாடுறாங்களா இல்லையா அப்படிங்கறத பார்ப்போம். ப்ளீஸ் வெல்கம் விஜயலட்சுமி அண்ட் பானுமதி. விஜயலட்சுமி, பானுமதி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஓகே, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் என்ன, இந்த பணத்தை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னோட பேர் விஜயலட்சுமி. நான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன். இது என்னோட அம்மா, பேர் பானுமதி. நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கேன். இந்த ஷோல பெரிய படிப்பு படிக்கிறவங்களா எனக்கு கொஞ்சம் ஒருமையா சரி, நம்மளுடைய நிகழ்ச்சியில முதல் அம்மா பொண்ணு கண்டெஸ்டன்ஸ், ஆல் தி பெஸ்ட். Thank you சார். பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கீங்க, தப்பு பண்ணக்கூடாது, சரியா? தப்பு பண்ணாம விளையாடுவோம் சார் நாங்க. நிச்சயமா, அதுதான் எங்க எல்லாருடைய ஆசையும். அம்மா எப்பவுமே ரொம்ப கான்ஃபிடென்ட். ஓகே, இப்போ இந்த கேம் ஷோல நீங்க 1 கோடி ரூபாய் உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, எதுக்காக, என்ன மோட்டிவ்? என்னோட பொண்ணோட மேல் படிப்புக்காக தான் சார் இந்த கேம்ஸ் விளையாடவே நான் வந்திருக்கேன் சார். நாங்க கஷ்டப்படுற குடும்பம் சார். விஜயலட்சுமிக்கு அப்பா கிடையாது. அதனால விஜயலட்சுமியை கஷ்டப்பட்டு தான் நாங்க படிக்க வச்சுட்டு இருக்கோம். அவங்களோட தாத்தா தான் விஜயலட்சுமியை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. மற்ற நிகழ்ச்சிகள் மாதிரி கரெக்டான ஆன்சர் சொன்னா அப்புறம் பணம் தர்றதெல்லாம் இங்க கிடையாது. உங்க முன்னாடி அடுக்கி வச்சிருக்கிறது 1 கோடி ரூபாய். இந்த பணம் உங்களுக்கு. வாங்க இங்க இது உங்க பணம், தொட்டு பாருங்க. நானே இந்த பணத்தை இப்ப தொடக்கூடாது. ரொம்ப சிம்பிளான கேம். 7 கேள்வி கேட்பேன். கரெக்டான ஆன்சர் சொன்னீங்கன்னா இந்த 1 கோடி ரூபாய் நீங்க சந்தோஷமா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். ஓகே சார். ரூல்ஸ் என்னன்னா, 1 கோடி ரூபாய் உங்களுக்கு முன்னாடி இருக்கு. 7 கேள்வி கேட்பேன், சரிங்களா? உங்க முன்னாடி 4 ஆன்சர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா, கரெக்டான ஆன்சர் எதுவோ அதுல இந்த பணத்தை அடுக்கி வைக்கணும். சப்போஸ் உங்களுக்கு குழப்பமா இருக்கு, கரெக்டான ஆன்சர் தெரியல அப்படின்னா 2 இல்ல 3 ஆன்சர் ஆப்ஷன்ஸ் வரைக்கும் நீங்க உங்க பணத்தை பிரிச்சு அடுக்கலாம். ஒரு ஆப்ஷன் எப்பவுமே காலியா தான் இருக்கும், சரியா? கரெக்டான ஆன்சர்ல நீங்க அடுக்கிற பணம் தான் அடுத்த ரவுண்டுக்கு எடுத்துட்டு போக முடியும், சரிங்களா? ஒவ்வொரு கேள்விக்கும் 60 நொடிகள் கொடுக்கப்படும். உங்ககிட்ட
1 கோடி ரூபாய் இருக்கு. Yeah. என்கிட்ட 7 கேள்விதான் இருக்கு. லெட்ஸ் பிளே விவேல் கையில் 1 கோடி. Are you ready? முதல் கேள்வி என்னென்ன தலைப்பில் இருந்து கேட்கணும்னு நாங்களே உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் தருவோம். நீங்க ஒன்னு சூஸ் பண்ணணும். பாத்துருவோம். நகரங்கள், விளையாட்டு. உனக்கு எதுல வந்து நகரங்கள் விளையாட்டுனா ஓகே நாங்க நகரங்கள் 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 சார். நகரங்கள் உங்களுடைய தலைப்பு. அதுல கேள்வி கேட்க போறேன். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னங்கறத பாத்துடலாம். தேனி, புதுச்சேரி, ஊட்டி, ராமேஸ்வரம். இதுக்கான கேள்வி என்னன்னா, இவற்றில் எந்த நகரம் நீலகிரி மலையில் உள்ளது? தேனியா, புதுச்சேரியா, ஊட்டியா, ராமேஸ்வரமா? உங்களுக்கு 60 செகண்ட்ஸ் இருக்கு. டைம் ஆரம்பிச்சிருச்சு. நாற்பது செகண்ட் தான் இருக்கு. அந்த 2 கட்டு 2 கட்டு வைட்டேன். வச்சு இல்ல இதே வச்சு இது 25 செகண்ட் இருக்கு. இன்னொரு கட்டு எடுத்து வச்சுருமா? நான் அவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கீங்களா? இருக்கோம் சார். 15 செகண்ட். 2 கட்டு வச்சுப்பா. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. தேனி அப்படிங்கிற ஆப்ஷன்ல 6 கட்டு வச்சிருக்கீங்க. 12 லட்சம். மீதி எல்லா கட்டும் ஊட்டி அப்படிங்கிற ஆப்ஷன்ல இருக்கு. இந்த இடத்துல குவிக் சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ்ட்ராவா 30 செகண்ட் தருவேன். வேற மாதிரி பிரிச்சு எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஒரு ஆப்ஷன் முதல் 6 கேள்விகள்ல ஒரே ஒரு வாட்டி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். சரியா? குவிக் சேஞ்ச் வேணுமா வேணாமா? ஓகே. எந்த நகரம் நீலகிரி மலையில் உள்ளது அப்படிங்கிறது கேள்வி. தேனி அப்படிங்கிற ஆப்ஷன்ல 12 லட்சம் அடிக்கிருக்கீங்க. ஊட்டி அப்படிங்கிற ஆப்ஷன்ல 88 லட்சம் அடிக்கிருக்கீங்க. இது ரெண்டத்துல ஏதாவது ஒண்ணு கரெக்ட் ஆன்சரா இருந்ததுன்னா நீங்க அடுத்த கேள்வியை விளையாடலாம். கான்பிடென்ட்டா இருக்கீங்களா? சரி, அப்ப வந்து நின்றுங்களேன். கரெக்டான ஆன்சர்ல அடுக்கி இருக்கிற பணம் தான் நீங்க அடுத்த கேள்விக்கு எடுத்துட்டு போக முடியும். சோ இதுல எந்த அமௌண்ட் டாப், எது டிராப்? புதுச்சேரி இல்ல, ராமேஸ்வரம் இல்ல. ஊட்டியா இருந்ததுன்னா அடுத்த கேள்விக்கு நீங்க 88 லட்சத்தோட போவீங்க. ஓகே சார். தேனியா இருந்ததுன்னா அடுத்த கேள்விக்கு 12 லட்சத்தோட போவீங்க. ஆனா அடுத்த கேள்விக்கு நிச்சயமா போவீங்க. சோ இதுல எது டாப், எது டிராப்? ஓகே, முதல் கேள்வி கேட்டாச்சு. அடுத்த கேள்விக்கான தலைப்புகள் என்னன்னு பாத்துடலாமா? இல்ல வேண்டாமே. I'll see you after a short break. This is Vivel. கையில் 1 கோடி. Are you ready? Welcome back to Vivel. கையில் 1 கோடி. Are you ready? உடன் வழங்குவோர் டாடா கோல்ட் பிளஸ் and தாத்ரி ஹேக் ஹேப் பிளஸ் ஹெர்பல் ஆயில். இப்போ நீங்க கேமுடைய எந்த இடத்துல, எந்த கட்டத்துல இருக்கீங்க அப்படிங்கறத பார்த்தலாமா? பார்த்தலாம். 88 லட்சம் உங்க கையில இருக்கு.
இன்னமும் 6 கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும். இரண்டாவது கேள்விக்கான தலைப்புகள் பார்த்துடலாமா? பூரி சாம்பார். பூரி பூரி ஓகேவா? பூரி சாம்பார் ஓகேவா? சாம்பார் சாம்பார் உனக்கு என்ன okay? சாம்பார் சார். உங்களுடைய தலைப்பு சாம்பார். இந்த தலைப்புல என்ன ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாமா? பார்த்துலாம் சார். மான், ஆடு, மாடு, முயல். இப்ப கேள்வியை பார்த்தலாமா? பார்த்துலாம் சார். குறிப்பிட்ட விலங்கின் ஒரு குறிப்பிட்ட விலங்கின் ஒரு பிரிவை சாம்பார் என்று அழைப்பார்கள். அது எது? மானா, ஆடா, மாடா, முயலா? மான். ஐயோ 60 செகண்ட் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இவங்க இருக்கிற வேகத்தை பார்த்தா இங்கிட்டு அங்க தேடி நிக்கு. டக்குனு அந்த side, அந்த கட்டில நிக்கா. 45 செகண்ட் இருக்கு. 35 செகண்ட் இருக்கு. போட்டாத. ஓகேவா எல்லாம்? 20 செகண்ட் இருக்கு. மான் தானே கன்ஃபார்ம் பண்ணீங்களா? ஓகே. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Time over. 88 லட்சத்தையும் நீங்க மான் அப்படிங்கிற ஆப்ஷன்ல அடுக்கி இருக்கீங்க. குவிக் சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். வேண்டாம். உங்க டிராப்ப பாத்துடலாமா? பார்த்துலாம். வந்து நில்லுங்க. மான் அப்படிங்கிற ஆப்ஷன்ல 88 லட்சத்தையும் அடுக்கி இருக்கீங்க. 88 லட்சம் டாப்பா டிராப்பா? சாம்பார் ஆடு சாம்பார் மாடு தெரியும் உங்களுக்கு. சாம்பார் தண்ணி போடுங்க. ஓகே. மை டியர் நேயர்களே, இந்த விளையாட்டை நீங்க வீட்டில இருந்தே விளையாடலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பாத்துடலாமா? ஆப்ஷன் ஏ காரைக்கால், ஆப்ஷன் பி மாஹி, ஆப்ஷன் சி யானம், ஆப்ஷன் டி குடகு. இதுக்கான கேள்வி நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். ஓகே, இப்போ நீங்க இந்த கேம்ல எங்க இருக்கீங்க? எந்த சீன்ல இருக்கீங்க? சீன் நம்பர் 3க்கு போறீங்க. 88 லட்சம் உங்க கையில இருக்கு. இன்னமும் 5 கேள்விகள் நான் கேட்க போறேன். சரியா? சரிங்க சார். மூணாவது கேள்விக்கான தலைப்புகள் என்னன்னு பாத்துடலாமா? பாடல்கள், அளவீடுகள். பாடல்கள். ஓகே, பாடல்கள் தலைப்புல என்னென்ன ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பாத்துடலாமா? பார்த்துலாம் சார். நரேஷ் ஐயர், எஸ்பிபி சரண், ஷான், யுவன் சங்கர் ராஜா. இதுக்கான கேள்வி என்னன்னா, மைனா திரைப்படத்தில் மைனா மைனா என்ற பாடலை பாடிய பாடகர் யாரே? நரேஷ் ஐயரா, எஸ்பிபி சரணா, ஷானா, யுவன் சங்கர் ராஜாவா? நரேஷ் இல்ல ஷான். டைம் ஆரம்பிச்சிருச்சு. சாங் தானே கன்ஃபார்ம் தெரியுமா? நடிச்சு இதில் கொஞ்சம் அப்புறமா 4 lakhs பண்றேன். 50 செகண்ட். நாற்பது செகண்ட். நம்ம எல்லாமே எடுமா. நம்ம எல்லாமே எடுமா. அதை எடு. 30 செகண்ட் இருக்கு. எடு.
செகண்ட் இருக்கு. செம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க போல இருக்கு. கிளாக் ஸ்டாப் பண்ணிடலாமா? நோ வேணாமா? சரி, இன்னும் கொஞ்சம் யோசிக்க. 10 9 8 தானே அதான் தெரியுதுல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இந்த ஆன்சர் உங்களுக்கு தெரியுமா இல்ல எப்படி? தெரியும். ஒரு மாதிரி தெரியுமா? தெரியும் ஆனா தெரியாதா? தெரியும் ஆனா தெரியாது அப்படின்னு வடிவேல் மாதிரி ஒரு பதில சொல்லிட்டு 88 லட்சத்தையும் ஷான் அப்படிங்கிற ஒரே வந்து அவங்க 3 பேரோட குரல் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். இப்போ உங்களுடைய டிராப்ப பார்க்கலாம். வந்து நில்லுங்க. ஷான் அப்படிங்கிற ஆப்ஷன்ல 88 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. இந்த அமௌண்ட் டாப்பா டிராப்பா? அதுக்காக நீ ஃபீல் பண்றியா? இல்ல இல்ல ஃபீல்லாம் பண்ணல. இதோட போகணும் அப்படி கிடையாது, இருந்தாலும் எல்லாத்தையும் வச்சிருக்கலாமா அப்படின்னு தோணுது. ஸ்டாப். எது நடந்தாலும் நடக்கட்டும். நடக்கட்டும். ஓகே ஓகே. ஷான் கரெக்டான ஆன்சரா இருக்கலாம், இல்ல நரேஷ் ஐயர் கூட கரெக்டான ஆன்சரா இருக்கலாம். 88 லட்சம் டாப்பா டிராப்பா? Give me that கோடி punch. அப்படி அப்படி. நீங்க இது வரைக்கும் 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. அதுல முதல் கேள்வியில அந்த தேனிங்கிற ஆப்ஷன்ல 12 லட்சம் விட்டீங்க. மத்தபடி எல்லாம் சூப்பர். 88 லட்சம் உங்க கையில இருக்கு. இன்னமும் 4 கேள்விகளுக்கு நீங்க சரியா பதில் சொன்னீங்கன்னா 88 லட்சத்தை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். 3 கேள்வி தாண்டி வந்ததுனால இப்போ ஒரு சின்ன விஷயம் பண்ண போறோம். 4வது ஆப்ஷனை கட் பண்ண போறோம். சோ அடுத்த 3 கேள்விகளுக்கு உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்கப்படும். சரியா? சோ உங்களுடைய பணத்தை கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சதுன்னா அதுல நீங்க அடுக்கலாம். தெரியலனா 2 ஆப்ஷன்ஸ்ல நீங்க பிரிச்சு எடுக்கலாம். ஒரு ஆப்ஷன் ஃப்ரீயா தான் இருக்கணும். இவங்க எப்படி சின்ன வயசுல இருந்தே சின்ன குட்கிராமம் சார் எங்களோட ஊரு. அந்த ஊர்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறதே பெரிய விஷயம். எங்க ஊர்ல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டே இவங்க தான். என்ன சொல்லணும்னா 7th ஸ்டாண்டர்ட் வந்து தான் ABCD கத்துக்கிட்டேன். அப்படியா? Yeah. ஓ ஓ ஓ. இப்ப வந்து யா அப்படினு சொல்ற லெவல்ல இருக்கீங்க. சூப்பர். அடுத்த கேள்விக்கான தலைப்புகள் பார்த்துடலாமா? பார்க்கலாம். ஜனாதிபதிகள் பிறந்த இடங்கள். பிறந்த இடங்கள் உங்களுடைய தலைப்பு. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தலாமா? பார்த்தலாம். ராசிபுரம், ராமநாதபுரம், ராமேஸ்வரம். இதுக்கான கேள்வி என்னங்கறத பார்த்தலாம். பிரபல சகோதரர்களான RK லக்ஷ்மண் மற்றும் RK நாராயண் ஆகியோரின் பெயர்களில் உள்ள R என்ற எழுத்து எதை குறிக்கிறது? ராசிபுரமா, ராமநாதபுரமா, ராமேஸ்வரமா? ஓகே சார். 60 செகண்ட் இருக்கு உங்களுக்கு. அது ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. எல்லாமே ராசிபுரமா? ராமேஸ்வரமா ராமநாதபுரமா? அதுல வைக்க கூடாது. ராமேஸ்வரம் 45 செகண்ட் இருக்கு. எல்லாமே அதுல வைக்கலாமா? ராசிபுரத்துல 30 செகண்ட் இருக்கு. 20 செகண்ட் இருக்கு. Nine, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0.
ராசிபுரம் அப்படிங்கிற ஆப்ஷன்ல ஒரு பெரிய அமௌண்ட் அடிக்கிருக்கீங்க, 78 லட்சம். ராமநாதபுரம்ல 10 லட்சம் அடிக்கிருக்கீங்க. இந்த இடத்துல குவிக் சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். 30 செகண்ட்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா நான் கொடுப்பேன். நீங்க ஏற்கனவே 3 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டீங்க. ஸோ 4, 5, 6 இந்த 3 கேள்விகள்ல ஒரு வாட்டி அதை யூஸ் பண்ணலாம். வேண்டாமா? ஷோரா? ஓகே. ராசிபுரம் கரெக்டான பதிலா இருந்ததுன்னா 78 லட்சத்தோட நீங்க அடுத்த கேள்விக்கு போவீங்க. ராமநாதபுரம் கரெக்டான பதிலா இருந்ததுன்னா 10 லட்சத்தோட அடுத்த கேள்விக்கு போவீங்க. ராமேஸ்வரமா இருக்க கூடாது, ஏன்னா அது வந்ததுன்னா கேம் ஓவர் ஆயிடும். சோ ப்ளீஸ் கம் ஸ்டாண்ட் ஹியர். இந்த அமௌண்ட்டுகள்ல எந்த அமௌண்ட் டாப், எது டிராப்? ஏன் இன்னும் டிராப் வரலனா we going to go for a short break. This is Vivel. கையில் ஒரு கோடி. Are you ready? Welcome back to Vivel. கையில் ஒரு கோடி. Are you ready? உடன் வழங்குவோர் டாடா கோல்ட் பிளஸ் அண்ட் தாத்ரி ஹேர் கேர் பிளஸ் ஹெர்பல் ஆயில். ஆர்கே லக்ஷ்மண், ஆர்கே நாராயண் பிரதர்ஸ் அவங்களுடைய பேர்ல ஆர் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டோம். ராசிபுரம், ராமநாதபுரம், ராமேஸ்வரம் 3 ஆப்ஷன்ஸ். ராசிபுரம்ல 78 லட்சம் அடுக்கி இருக்கீங்க, ராமநாதபுரம்ல 10 லட்சம் அடுக்கி இருக்கீங்க, ராமேஸ்வரம்ல எதுவுமே அடுக்கல. சோ டிராப் பாத்துடலாமா? வாங்க. இந்த அமௌண்ட்டுகள்ல எது டாப், எது டிராப்? ராமநாதபுரம் இல்ல. சோ அதுல நீங்க அடுக்கி இருந்த 10 லட்சம் உங்களை விட்டு பிரிஞ்சிருச்சு, கீழே விழுந்துருச்சு. ஆனா 78 லட்சம் ராசிபுரம் இன்னமும் ஆட்டத்திலேயே இருக்கு. இது டாப்பா டிராப்பா? ஒரு செகண்ட் பயந்துட்டீங்கல்ல? இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. தெரிஞ்சிருச்சு. நாங்க பகவத்கீதை. அதனால எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும். கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்கவே கிடைக்காது. அதான பகவத்கீதை. ஆமா ஆமா அதான். ஓகே. என் உயர் நேயர்களே, நீங்க உங்க வீட்ல இருந்தே இந்த கேமை விளையாடலாம். ஸ்கிரீன்ல இருக்கிற 4 SMS ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ காரைக்கால், ஆப்ஷன் பி மாஹி, ஆப்ஷன் சி யானம், ஆப்ஷன் டி குடகு. இப்போ SMS கேள்வி, இவற்றில் எது தமிழ்நாட்டின் எல்லையில் உள்ளது? மறுபடியும் சொல்றேன், இவற்றில் எது தமிழ்நாட்டின் எல்லையில் உள்ளது? நீங்க எப்படி எங்களுக்கு அந்த SMS அனுப்புறீங்கன்னா KOK ஆப்ஷன் ஏயா, பியா, சியா, டியா, ஸ்பேஸ் உங்க பேரு, ஸ்பேஸ் உங்க ஊரு. நீங்க SMS அனுப்ப வேண்டிய நம்பர் 58585. நாளைக்கு மத்தியானம் 12 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. சரியான SMS அனுப்புற 1000 பேருக்கு ஆளுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். சன் நெட்வொர்க் ஒவ்வொரு எபிசோட்லயும் 10 லட்சம் ரூபாய் மக்களுக்காக SMS பரிசு தொகையா வழங்குது. இதுல யார் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியணும்னா இந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். www.sunnetwork.in/1crore. இன்னமும் 3 கேள்விகள் தான் இருக்கு.
78 லட்சம் உங்க கையில இப்ப இருக்கு. அடுத்த கேள்விக்கான தலைப்புகளை பார்த்துடலாம். கேல் ரத்னா நோபல் பரிசு. நல்லா கன்ஃபார்மா தெரியும். கேல் ரத்னாவா நோபல் பரிசு? நோபல் பரிசு. நோபல் பரிசு. நோபல் பரிசு. நோபல் பரிசு. நோபல் பரிசு உங்களுடைய தலைப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். வேதியியல், பௌதீகம், மருத்துவம். இதுக்கான கேள்வி என்னன்னா, இவற்றில் எந்த துறையில் திரு ஆர் வெங்கட்ராமன் நோபல் பரிசு வென்றார்? வேதியியலா, பௌதீகமா, மருத்துவமா? 60 நொடிகள் இருக்கு. பௌதிக 50 seconds. பௌதிகம்ன்றது இயற்பியல். அவர் இயற்பியல்ல தான் அந்த ஒளி விளக்கம் கோட்பாடுக்காக பண்ணாரு. ஆமாமா. அதுல ஏதாவது வைக்கணுமா? 40 seconds. அதுல வைக்கணுமா? வேணாம் வேணாம் வேணாம். வேதியில வைக்க வேண்டாமா? கெமிஸ்ட்ரியில மேரி கியூரி தான் வாங்கணும். மேரி கியூரி தான் வாங்கணும். 30 செகண்ட். என்ன முடிஞ்சு போச்சா? கிளாக் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்போ. இன்னும் 20 செகண்ட் இருக்கு. அதுக்குள்ள எனக்கு ஏதாவது மைண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா? ஆமா கரெக்ட். பொண்ணுன்னா அப்படிதானே. 15 செகண்ட். பௌதிகம் 10, 9, 8. பௌதிகம் தான் இயற்பியல். ஒளி விளக்க கோட்பாடு அந்த இதுக்கு வந்து அவர் பௌதிகத்தை தான் வாங்கினாரு. இப்போ குவிக் சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு கேக்குறேன். பௌதிகமா? எக்ஸ்ட்ராவா 30 செகண்ட் கேட்டீங்கன்னா கொடுப்பேன். இந்த ஆயுதத்தை நீங்க இந்த கேள்வி இல்ல அடுத்த கேள்வி இது ரெண்டுத்துல ஒரு வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? வேணுமா வேணாமா? குவிக் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஆமா. யூஸ் பண்றீங்களா? யூஸ் பண்ணிக்கிறேன். 30 seconds ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எடுப்பா. எவ்வளவு வைக்கலாம்? போதும். 20 செகண்ட். போதுமா? 15 செகண்ட். கன்ஃபார்ம் 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. குவிக் சேஞ்ச் அப்படிங்கிற அந்த ஆயுதத்தை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க. வேதியியல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல 7 கட்டுகளை அடுக்கி இருக்கீங்க. 14 லட்சம். சோ இப்போ பௌதீகம் அப்படிங்கிற ஆப்ஷன்ல 64 லட்சம் இருக்கு. பாத்துடலாமா? பார்த்துடலாம். வந்து நில்லுங்க. வேதியியல் கரெக்டான ஆன்சரா இருந்தா நீங்க அடுத்த கேள்வி 14 லட்சத்தோட போவீங்க. பௌதீகம் கரெக்டான ஆன்சரா இருந்தா 64 லட்சத்தோட போவீங்க. மருத்துவம் கரெக்டான ஆன்சரா இருந்தால் நீங்க வீட்டுக்கு போவீங்க. வீட்டுக்கு போயிடும். இல்லையா? ஓகே. இதுல எந்த அமௌண்ட் டாப் எது டிராப்? சேஞ்ச் பண்ணி போச்சு. வேதியியெல்லாம் மருத்துவமா அதுவும் போயிடணும். பௌதீகம் அப்படிங்கிற ஆப்ஷன்ல 64 லட்சம் நீங்க அடுக்கி இருந்தீங்க. அது தவறான பதிலா இருந்ததுனால அந்த 64 லட்சம் கீழே விழுந்துருச்சு, டிராப் ஆயிருச்சு. சோ உங்களுக்கு கிடைக்காது. வேதியியல் கரெக்டான ஆன்சரா இருந்தால் இருந்தால் 14 லட்சத்தோட நீங்க அடுத்த கேள்வி விளையாடலாம். ஆனா மருத்துவம் கரெக்டான ஆன்சரா இருந்தா நீங்க அடுத்த ரவுண்டுக்கு போக முடியாது. ஏன்னா அந்த பதில்ல நீங்க எந்த அமௌண்ட்டும் அடுக்கல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு போவோம் பின்னாடி.
வேதியியல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல இருக்கிற 14 லட்சம் டாப்பா டிராப்பா? I'll see you after a short break. This is Vivel. கையில் ஒரு கோடி. Are you ready? Welcome back to Vivel. கையில் ஒரு கோடி. Are you ready? உடன் வழங்குவோர் டாடா கோல்ட் பிளஸ் அண்ட் தாத்ரி ஹேக் ஹேர் பிளஸ் ஹெர்பல் ஆயில். ஆர் வெங்கட்ராமன் எந்த துறையில நோபல் பரிசு வாங்கினாரு அப்படிங்கிறது கேள்வி. பௌதீகம் அப்படிங்கிற ஆப்ஷன்ல 64 லட்சம் அடுக்கி இருந்தீங்க. அது தவறான பதில். சோ அந்த 64 லட்சம் உங்களை விட்டு போயிருக்கு. குவிக் சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி 78 லட்சத்திலிருந்து 14 லட்சத்தை பிரிச்சு எடுத்து வேதியியல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வச்சுங்க. உங்களுடைய டிராப் பார்த்துடலாமா? வேதியியல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல இருக்கிற 14 லட்சம் டாப்பா டிராப்பா? குவிக் சேஞ்ச் எடுத்து நீங்க அந்த 14 லட்சத்தை காப்பாற்ற முடிஞ்சதுல, சோ அது வரைக்கும் நல்ல நியூஸ் தான். இப்போ நீங்க கேமுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் இடத்துல இருக்கீங்க. பார்த்துடலாம். 14 லட்சம் உங்க பணம் உங்களுக்கு முன்னாடி இருக்கு. இன்னமும் 2 கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா 14 லட்சம் உங்களுக்கு. 6வது கேள்விக்கான தலைப்புகளை பார்த்துடலாம். பட்ட பெயர்கள் ரஜினிகாந்த். நீ உனக்கு பட்ட பெயர்களை சேர்த்துக்கோமா? பட்ட பெயர்கள் உங்களுடைய தலைப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். ராம்குமார் கணேசன், பஞ்சு அருணாச்சலம், சலீம் சந்திரசேகரன். இதுக்கான கேள்வி என்னன்னா, இளையராஜா என்னும் பெயருக்காக ராஜாவுடன் இளைய என்னும் பெயரை இணைத்தவர் இவர்களில் யார்? 60 செகண்ட் உங்களுக்கு இருக்கு. அது ஆரம்பிச்சு. இது வந்து சிவாஜி கணேசனோட பையன் ராம்குமார் கணேசன். சலீம் சந்திரசேகரன் வந்து யாரு? 50 செகண்ட் இருக்கு. இதுல வைப்பா. இளையராஜா பேர் வந்து இதுல வைப்பா. இல்லம்மா 40 செகண்ட் இருக்கு. சலீம் சந்திரசேகர் வந்து டைரக்ட் கிடையாது. ராம்குமார் கணேசன் சிவாஜி கணேசனோட பையன். 30 செகண்ட் இருக்கு. பஞ்சாப் டைரக்ட் சேமிப்பாளர் சலீம் சந்திரசேகரன் சலீம் சந்திரசேகர் பேரு கேள்விப்படாத மாதிரி இருக்கு. 20 செகண்ட். பஞ்சாருணாசலம் பார்க்கலாம். என்ன இதை மாற்றி வைக்கலாமா? 10, 9, ஓகே 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. பஞ்சு அருணாச்சலம்ங்கிற ஒரு ஆப்ஷன்ல கான்பிடென்ட்டா உங்களுடைய எல்லா பணத்தையும் அடுக்கி இருக்கீங்களே. இது வந்து நான் பண்றதுக்கு பயப்படுவேன். நீங்க ஆனா கான்பிடென்ட்டா பண்ணிருக்கீங்க. சரி, டக்குன்னு வந்து பார்க்கலாம். எல்லாம் எனக்கே டென்ஷன் தாங்க முடியாது. 14 லட்சத்தை நீங்க பஞ்சு அருணாச்சலம் அப்படிங்கிற ஆப்ஷன்ல அடுக்கி இருக்கீங்க. சோ இந்த 14 லட்சம் டாப்பா டிராப்பா?
சலீம் சந்திரசேகரன் கிடையாது. நீங்க அதுல எந்த பணமும் அடுக்காததுனால நீங்க எந்த பணமும் இழக்கல. சோ இந்த 14 லட்சம் டாப்பா டிராப்பா? என் உயர் நேயர்களே, நீங்க உங்க வீட்ல இருந்தே இந்த கேமை விளையாடலாம். ஸ்கிரீன்ல இருக்கிற 4 எஸ்எம்எஸ் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ காரைக்கால், ஆப்ஷன் பி மாஹி, ஆப்ஷன் சி யானம், ஆப்ஷன் டி குடகு. இப்போ எஸ்எம்எஸ் கேள்வி, இவற்றில் எது தமிழ்நாட்டின் எல்லையில் உள்ளது? மறுபடியும் சொல்றேன், இவற்றில் எது தமிழ்நாட்டின் எல்லையில் உள்ளது? நீங்க எப்படி எங்களுக்கு அந்த எஸ்எம்எஸ் அனுப்புறீங்கன்னா, KOK ஆப்ஷன் ஏயா, பியா, சியா, டியா, ஸ்பேஸ் உங்க பேரு, ஸ்பேஸ் உங்க ஊரு. நீங்க எஸ்எம்எஸ் அனுப்ப வேண்டிய நம்பர் 58585. நாளைக்கு மத்தியானம் 12 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. சரியான எஸ்எம்எஸ் அனுப்புற 1000 பேருக்கு ஆளுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். சன் நெட்வொர்க் ஒவ்வொரு எபிசோட்லயும் 10 லட்சம் ரூபாய் மக்களுக்காக எஸ்எம்எஸ் பரிசு தொகையா வழங்குது. இதுல யார் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியணும்னா இந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். www.sunnetwork.in/1crore. விஜயலட்சுமி, பானுமதி, சொல்லுங்க சார். நீங்க 2 பேரும் நிச்சயமா லட்சாதிபதியா இங்க இருந்து போவீங்க. ஓகே, இப்போ நீங்க 14 லட்சம் உங்க பணம். ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு, கடைசி கேள்வி அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ஷனையும் நாங்க இன்டு போட்டு அவுட் பண்ணிடுறோம். 2 ஆப்ஷன் தான் இப்ப இருக்கு. ஒரு ஆப்ஷன்ல நீங்க உங்க பணத்தை எடுக்கணும், இன்னொரு ஆப்ஷனை காலியா விடணும். ரெடியா இருக்கீங்களா? என்ன தலைப்புகள்னு பார்த்துடலாம். தமிழ்நாடு எண்ணிக்கைகள். எண்ணிக்கைகள்லாம் வேண்டாம், அது 10,000 20,000 அது ஜீரோஸ் கேட்டாங்கன்னா கஷ்டம். தமிழ்நாடு எடுத்துக்கலாம். தமிழ்நாடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் 11, 12. என்ன கேள்விங்கிறத பார்த்துடலாமா? பரப்பளவை பொறுத்தவரை இந்தியாவில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை வகிக்கின்றது? 11ஆ 12ஆ? உங்களுக்கு 60 செகண்டுக்கு டைம் ஆரம்பிச்சு. ஓகே, 45 செகண்ட் இருக்கு. டைம் கிளாக் ஸ்டாப் பண்ணிடலாமா? யோசிக்காம அப்படியே சல்லுன்னு அப்படியே 11ல வச்சுட்டீங்க. நாங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க சார். ஏன் 12ஆ இருக்க முடியாது? இல்ல 11 தான். 11ஆ 12ஆ அப்படிங்கிறது கேள்வி. 11ல நீங்க 14 லட்சத்தை அடுக்கி இருக்கீங்க. இன்னும் 20 செகண்ட் இருக்கு. 15, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. 14 லட்சத்தையும் 11 அப்படிங்கிற ஆப்ஷன்ல அடுக்கி இருக்கீங்க. வந்து நில்லுங்க. பரப்பளவை பொறுத்தவரை இந்தியாவில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை வகிக்கின்றது? 11வது இடம் அப்படிங்கிற ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா இருந்தா நீங்க 14 லட்சத்தோட வீட்டுக்கு போறீங்க. ஆனா 12வது இடம் அப்படிங்கிற ஆப்ஷன் கரெக்டா இருந்தா 1 லட்சம் ரூபாயோட போறீங்க.
இந்த 1 லட்சம் ரூபாய் நீங்க 7வது கேள்வி வரைக்கும் வந்ததுனால சன் நெட்வொர்க் உடைய சொந்த பணம் 1 லட்சம் ரூபாய். நீங்க ஒரு கோடீஸ்வரனா இந்த நிகழ்ச்சியிலிருந்து போகலனா கூட அட்லீஸ்ட் ஒரு லட்சாதிபதியா போவீங்க. 11 அப்படிங்கிற ஆன்சர் கரெக்டா இல்ல 12 அப்படிங்கிற ஆன்சர் கரெக்டான்னு பாத்துடலாமா? பார்க்கலாம். இதுல எந்த அமௌண்ட் டாப் எது டிராப்? உங்க வீட்டுக்கு 14 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போறீங்க. அது உங்க பணம், எடுத்துங்க. உங்க பணமான 14 லட்சத்தை உங்க கையில பிடிக்கிறது எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க அப்படியே ஒரு குழந்தையை பிடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்க ஆண்டி. போன வாரம் 10 லட்சம் ரூபாய் ஒருத்தர் ஜெயிச்சாரு. அதுக்கு கூட தமிழ்நாடே சந்தோஷப்பட்டுச்சு. இப்போ அதை விட உங்களுக்காக தமிழ்நாடு சந்தோஷப்படுது. 14 லட்சம் இவங்க 2 பேருக்கு ஒரு என் உயிர் நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியை பார்த்து பல கோடிக்கணக்கான பேர், சும்மா சொல்லல கோடிக்கணக்கான பேர் சன் நெட்வொர்க் உடைய ஆபீசர்ஸ்க்கு கால்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. SMD ஸ்பேஸ் உங்க பேரு ஸ்பேஸ் உங்க வயசு ஸ்பேஸ் உங்க ஊரு, இத 58585 அப்படிங்கிற நம்பருக்கு SMS பண்ணுங்க. திருப்பியும் சொல்றேன், SMD ஸ்பேஸ் உங்க பேரு ஸ்பேஸ் உங்க வயசு ஸ்பேஸ் உங்க ஊரு. நீங்க அனுப்ப வேண்டிய நம்பர் 58585. SMS அனுப்புங்க, இங்க வந்து விளையாடுங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு நான் நிஜமாவே எனக்கு ரொம்ப 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 நான் கொடுத்து வச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா உங்க கையில இந்த பணத்தை இந்த டிஸ்டன்ஸ்ல பாக்குறதுக்கு ஒரு 2 அடி டிஸ்டன்ஸ்ல பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Wonderful, very very well played, very well played. Thank you, Rishi. I will see you guys on another wonderful episode of Vivel Kaiyil Oru Kodi. Are you ready? சிரிங்க, அந்த புன்னகை தான் வேணும்.